ஆசீர்வாதமான நாள். தேவன் எங்கள் அனைவருக்கும் தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்துள்ளார். நாங்கள் அதை நம்பிக்கையோடு பயன்படுத்துவதன் மூலம் தேவன் எங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான ஒரு சம்பவம் நேர்ந்தது. நாங்கள் காண்கிறோம், போர்த்திப்பாருடைய மனைவியினால் பொய் சாட்சி சொல்லப்பட்டு யோசேப்பு சிறையிலே கடும் காவலிலே வைக்கப்பட்டிருந்த நாட்களிலே யோசேப்பு தன்னோடு இருந்த 2 நபர்களுக்கு வந்த 2 விதமான கனவுகளுக்கு யோசேப்பு அர்த்தம் கூறினார். யோசேப்புக்கு தேவன் கனவுகளுக்கு அர்த்தம் கூறும் திறமையை கொடுத்திருந்தார். நாங்கள் காண்கிறோம், ஆதியாகம புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போது பார்வோன் ராஜா ஒரு கனவை கண்டு கலக்கமடைந்த நிலைமையிலே அந்த கனவிற்கு அர்த்தம் கூறுவதற்கு ஒவ்வொருவரை அழைத்தார். ஆனாலும் ஒருவராலும் அவருடைய கனவுக்கு அர்த்தம் கூற முடியவில்லை. அவருடைய ஊழியக்காரன் மூலம் அவர் யோசேப்பை பற்றி கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு யோசேப்பை அழைப்பித்து அவருடைய கனவுக்கான அர்த்தத்தையும் அறிந்து கொள்கிறார். இதன் மூலம் யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். பிரியமானவர்களே, நானும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் சரியான இடத்திலே பயன்படுத்தும் போது தேவன் எங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தி எங்கள் நிலைமையை மென்மேலும் மேன்மையாக வைப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.